ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ டாபிக் என்னன்னா, டெரிக்மேன் ஜாப் பத்தினது. டெரிக்மேன்னா யாரு? ரிக்ல அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன? சேலரி என்ன? ரொட்டேஷன் என்ன? இந்த மாரியான விஷயங்கள கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். டெரிக்மேன் பொசிஷனுங்கிறது ட்ரில்லிங் க்ரூல 3வது பொசிஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட்டு ரொஸ்டபோட், ரொஸ்டபோட்ல இருக்கிறவங்க ஃப்ளோர்மேனா ப்ரமோட் ஆவாங்க. ஃப்ளோர்மேன்லேருந்து அடுத்த ப்ரமோஷன் வந்து டெரிக்மேன் தான். மோஸ்ட்டா எல்லா ரிக்ஸ்லயும் 1 இல்லன்னா 2 டெரிக்மேன் தான் இருப்பாங்க மேக்ஸிமமா. அதாவது ட்ரில்லிங் க்ரூவ பொறுத்தவரைக்கும், நம்ம ஹையர் பொசிஷன் போக, போக, போக நமக்கு வேக்கண்ட் அதாவது நம்பர் ஆஃப் பீப்பிளும் கம்மியா தான் இருப்பாங்க. இப்போ ரஸ்ட் போட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரிக்ல வந்து ஒரு ஷிஃப்ட்லயே 5 பேர் இருப்பாங்க. ஃப்ளோர்மேன் 4 பேர் இருப்பாங்க. ஆனா வந்து டெரிக்மேன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 இல்லன்னா 1 ஒருத்தர் தான் இருப்பாங்க மேக்ஸிமம். டெரிக்மேன் ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னா, அ எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் சேம் தான். ஒரு ஏடி வர நமக்கு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலும் போதும். இதில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர். நம்ம இப்போ டெரிக்மேனா ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னா, கண்டிப்பா நெறைய விஷயங்கள் நம்மட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இது ஆல்மோஸ்ட் ஏடிக்கு ஈக்குவலான பொசிஷன். சப்போஸ் ஏதாவது ரிக்ல நமக்கு ஏடி ஷார்ட்டேஜா இருக்கிறாங்க அப்படின்னா, டெரிக்மேனா இருக்கிறவங்க தான் ஆக்டிங் ஏடியா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நமக்கு இன்டர்வியூவும் அது வந்து அதுக்கேத்த மாரி தான் இருக்கும். ஸோ டெரிக்மேன் வரும்போது அ மங்கி போர்ட பத்தின இது கேட்பாங்க. மட் சிஸ்டத்த பத்தின இது கேட்பாங்க. மட் பம்ப் பத்தின கொஸ்டின்ஸ் நெறைய இருக்கும். வெல் கண்ட்ரோல பத்தின இது இருக்கும். ஸோ இன்டர்வியூன்னு இப்போ வரும்போது டெரிக்மேனுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். அது நம்ம பிரச்சனை இல்ல. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, நமக்கு ஏற்கனவே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால, அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஃப்ளோர்மேனா இருக்கிறவங்க டெரிக்மேன் போறதும் அப்படிதான். மோஸ்ட்டா வந்துட்டு ஃப்ளோர்மேனா இருக்கிறவங்க, கொஞ்ச நாள் ஆக்டிங்ல இருந்திருப்பாங்க. அ ஏதாவது முக்கியமான ஜாப் வரும்போது, கண்டிப்பா டெரிக்மேனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ, அப்போ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதில கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தான் வச்சிருப்பாங்க. ஸோ, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. கோர்ஸஸ பொறுத்தவரைக்கும் டெரிக்மேனுக்கு வந்து ஃப்ளோர்மேன கூட கம்பேர் பண்ணோம் அப்டின்னா, ஒரு சில கோர்ஸஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ரெஸ்க்யூ ஃப்ரம் ஹைட்டு எக்ஸாம்பிளுக்கு இது. இந்த மாரியான ஒரு சில கோர்ஸஸ் வந்து ஒரு ஒரு கம்பெனி ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாரி எக்ஸ்ட்ராவா பண்ற மாரி இருக்கும். ரொட்டேஷன் அப்புறம் சேலரி பார்த்தோம்னா, சேலரி வந்துட்டு ஒரு ஆவரேஜா 1,00,000லேருந்து 2,00,000 2,50,000 வர டெரிக்மேன்ஸ் வாங்குறாங்க. அதேமாரி ரொட்டேஷனும் கம்பெனியோட இதுதான். 5628 குவைத் பக்கம்லாம் டெரிக்மேனுக்கே 5628 தான் தராங்க. சில கம்பெனி வந்து 28, 28, 42, 21 இந்த மாரியெல்லாம் இருக்கு. ஜாப் நேச்சர பொறுத்தவரைக்கும் டெரிக்மேனோட ஜாப் வந்துட்டு அ ஆன்ஷோர், ஆஃப்ஷோர் 2த்துக்கும் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். அ சில கம்பெனி வந்துட்டு ஷேக்கர் மேன், பம்ப் மேன் இந்த மாரி ஆட்கள செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. இப்போ பம்ப் மேன் இருக்காங்கன்னா, ஸோ மட் பம்ப கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணிப்பாங்க. டெரிக் மேன் எல்லாம் இன்வால்வ் ஆக தேவையில்ல. டேங்க் மட்டும் பார்த்தா போதும். சில கம்பெனி வந்துட்டு ஷேக்கர் மேன் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த பம்ப் மேன், ஷேக்கர் மேன்லாம் ஆ ஃப்ளோர் மேனா இருக்கிறவங்க ப்ரமோட் ஆகி வருவாங்க. ஸோ இது வந்து டெரிக் மேனுக்கும், ஃப்ளோர் மேனுக்கும் ஒரு இன்டர்மீடியேட் பொசிஷன் மாரி பெரிய அளவுல வேலை இருக்காது. சிம்பிளா தான் இருக்கும். அப்போ டெரிக் மேன் வந்துட்டு மங்கி போர்ட கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். மங்கி போர்ட் அப்புறம் டேங்க பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா ஷேக்கர் அப்புறம் மட் பம்பு பார்க்குறதுக்கு செப்பரேட்டா ஆள் இருக்கிறனால, இத பத்தி அவங்க கேர் பண்ணிக்க தேவையில்ல. சில கம்பெனில வந்துட்டு இந்த மாரி பொசிஷன் எதுவுமே இருக்காது. டைரக்ட்டா ஃப்ளோர் மேன் டூ டெரிக் மேன் தான். அப்போ என்னன்னா, டெரிக் மேன் தான் எல்லாத்தையும் கவர் பண்ற மாரி இருக்கும். ஆனா வந்துட்டு மேக்ஸிமம் இப்படி இன்டர்மீடியேட் பொசிஷன் எதுவும் இல்லன்னா, 2 டெரிக் மேன்ஸ் இருப்பாங்க. ஒரு ஆள் மங்கி போர்ட்ல இருந்தாங்கன்னா, ஒரு ஆள் இங்க டேங்க் அப்புறம் மட் பம்ப பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும். அப்படி சப்போஸ் இந்த மாரி இன்டர்மீடியேட் பொசிஷன் இல்லன்னா, மோஸ்ட்டா ஏதாவது ஒரு ஃப்ளோர் மேன் வந்து ட்ரில்லிங் டைம்ல ஆக்டிங் டெரிக் மேன் மாதிரி இருப்பாங்க. இந்த YouTube, Instagram இதுலலாம் நெறைய வீடியோ இருக்கும். டெரிக் மேன் ஜாபுக்கான வீடியோ. அது எல்லாமே மோஸ்ட்டா வந்து இந்த மங்கி போர்ட்ல ரன் இன், புல் அவுட் இந்த மாரி பண்றது தான் அதிகபட்சமா இருக்கும். ஆனா அது வந்து ஒரு 10, 20% தான். டெரிக் மேனோட ரெஸ்பான்சிபிலிட்டில. மேக்ஸிமம் ரன்னிங், புல் அவுட் இந்த மாரி டைம்ல தான் அ ஒ இல்லன்னா ட்ரில்லிங்கில 1, 2 ஸ்டாண்ட் அப்பப்போ ரன் பண்ணது போவாங்க. அவ்வளோதான் தவிர்த்து, மத்தபடி வந்து டெரிக் மேன் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி மெயின் வந்து மட் பம்பு, அப்புறம் டேங்க்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு டேங்க் நம்ம ரிக்குல பார்த்தோம்னா, பலவிதமான டேங்க்ஸ் இருக்கும். ஆப்பரேஷனுக்கு ஏத்த மாரி பல கெமிக்கல்ஸ் இந்த டேங்க்ல தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம தான் மானிட்டர் பண்ற மாரி இருக்கும். டெரிக் மேன் தான் அத கரெக்ட்டா இப்போ லைன் அப் இத மாரியான விஷயங்கள் இப்போ திடீர்னு ஹைவிஸ் இந்த பில் இந்த மாரியான கெமிக்கல்லாம் அப்பப்போ பம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்டாண்டுக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு லைன் அப்லாம் கரெக்ட்டா பண்ணி, ஆ மிக்ஸிங்கும் வந்துட்டு மிக்ஸிங்கோட சூப்பர்வைசரும் வந்து டெரிக் மேன்ஸ் தான். ஒரு கஷ்டப்பட்டு மிக்ஸிங் பண்றாங்கன்னா,
அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி தர்றது டெரிக் மேன்ஸ் தான். மட் வெயிட் செக் பண்ணுவாங்க. ஆ நான் ஏற்கனவே வந்துட்டு பிஓபி பத்தின வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். மட்டு தான் வந்துட்டு பிரைமரி பேரியர் அப்படின்னு. மட்டோட வெயிட் ரொம்ப முக்கியம். சில கம்பெனில மட் லாகர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இந்த மட் வெயிட்லாம் செக் பண்றதுக்காக செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. பட் சில கம்பெனில டெரிக் மேன் தான் இத பண்ற மாரி இருக்கும். செக் பண்ணி மட் வெயிட் கரெக்ட்டா செக் பண்ணி ட்ரில்லருக்கோ இல்ல டிஎஸ்எல்க்கோ, ரிக் மேனேஜருக்கோ யாருக்காவது அனௌன்ஸ் பண்ற மாரி இருக்கும். டெரிக் மேன் ஜாபுமே ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்கிற ஜாப் தான். அ முக்கியமான விஷயங்கள்லாம் டெரிக் மேன் மானிட்டர் பண்ற மாரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த வேல பார்க்க முடியாது. என்ன ஒரு முக்கியமான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி டெரிக் மேனுக்கு மட் பம்ப். மோஸ்ட்டா ரெகுலர் 2 இல்லன்னா 3 மட் பம்ப் இருக்கும். ட்ரில்லிங் டைம்ல மோஸ்ட்டா இப்போ ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற செக்ஷன் எல்லாத்துலயுமே 3 பம்ப் ஒர்க் ஆகுற மாரி தான் இருக்கும். லாஸ்ட்டா போம்போது 2 இல்லன்னா 1 யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் பிரச்சனை இருக்காது. ஸ்டார்ட்டிங் பெரிய செக்ஷன்ல நமக்கு அதிகமான வால்யூம் தேவை அப்படிங்கிறதுனால 3 பம்பும் கன்டின்யூவா ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு ஜிபிஎம் அதிகம்னால கன்டின்யூவா ரன் ஆயிட்டே இருக்கும். அந்த ட்ரில்லிங் செக்ஷன் முடியிற வர. ஸோ அப்போ ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். மேபி அந்த மட் பம்ப்ல இருக்கிற பிஸ்டனோ, லைனரோ ஏதாவது ஒண்ணு டேமேஜ் ஆயிரலாம். ம் கூலன்ட் வாட்டர் கம்மியாயிரலாம். இந்த மாரி பல பிரச்சனைகள் வரும். அத டெரிக் மேன் தான் கன்டினியூவா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் நம்ம டேமேஜ் ஆகவே அலோவ் பண்ணக்கூடாது. சின்னதா ஏதாவது சீட் வால்வு, லைனர் டேமேஜோ, பிஸ்டன் டேமேஜோ அப்படி ஆகுதுன்னா, உடனே அந்த பம்ப ஐசோலேட் பண்ணி அத ரீப்ளேஸ் பண்ற மாரியா இருக்கும். இப்போ நம்ம பழைய வீடியோலலாம் பார்த்தோம்னா, இப்போ மோஸ்ட்டா YouTubeலலாம் இருக்கிற வீடியோ அவங்க அந்த கயிறு வச்சு புல் பண்ற மாரியா இருக்கும். ஸோ ரன் பண்றதுக்கோ, புல் அவுட் பண்றதுக்கோ அந்த ரோப் யூஸ் பண்ணி புல் பண்ணுவாங்க. இப்போ உள்ள ரிக்ஸ்லலாம் அந்த மாரியான டெக்னாலஜிலாம் இல்ல. மேல எக்ஸ்-ஒய் கிரேன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துருச்சு. இப்போ இப்போ அட்வான்ஸா வரக்கூடிய ரிக்ல டெரிக் மேன்ஸ் மேல போக அவசியமே இல்ல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கான ரேக்கிங் சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு. ஃப்ரெஷரா வரவங்க இத பார்த்து பயப்பட தேவையில்ல. இந்த மாரியெல்லாம் ஹைட்ல வேல பார்க்குறாங்க அப்படின்னு. ஆனா உண்மதான். டெரிக் மேன்ஸ் ஹைட்ல ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா இப்போ சேஃப்டி கிரைட்டீரியா டெக்னாலஜி எல்லாம் அட்வான்ஸ் ஆயிருச்சு. முன்ன மாரியெல்லாம் இல்ல. இதெல்லாம் நம்ம ஆன்லைன்ல இருக்கிற வீடியோ எல்லாமே கொஞ்சம் பழைய வீடியோ தான். அதனால அத பத்தி வொரி பண்ணிக்க தேவையில்ல. லாஸ்ட்டா நம்ம பார்க்க வேண்டியது கரியர் குரோத். டெரிக் மேனோட கரியர் குரோத்த பொறுத்தவரைக்கும், மோஸ்ட்டா டெரிக் மேன்ஸா இருக்கிறவங்க ஏடியா தான் போக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஏடிங்கிறது ஒரு ரிக்ல சீனியர் கேட்டகரி அப்படின்னு வந்துரும். பெரிய அளவுல ஏடிக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த அளவுக்கு டெரிக் மேன் அளவுக்கு ஃபிசிக்கலி இருக்காது. மோஸ்ட்லி பேப்பர் ஒர்க்ஸு, பெர்மிட்டு இந்த மாரியான விஷயங்கள் தான் கான்சன்ட்ரேட் பண்ற மாரி இருக்கும். ஒரு கம்பெனில டெரிக் மேனா இருக்கிறவங்க, அடுத்த கம்பெனில ஏடியா ட்ரை பண்ணி போயிருவாங்க. ஸோ ஓன் கம்பெனில ப்ரமோஷன் வாங்குறத விட, கம்பெனி ஜம்ப் ஆயி போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம நாலேட்ஜ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம ஓகே நம்ம எலிஜிபிள், நம்ம குவாலிஃபைட் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, மேபி 1 ஆர் 2 இயர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜம்ப் ஆயி போயிரலாம். கம்பெனில ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ண தேவையில்ல. டெரிக்மன் ஜாப்ல மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அ இதில ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல என்னென்ன டாபிக்ல வேணும் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கேத்த மாரியே